திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து போய் அம்மா தான் வந்து தலைவி, புரட்சி தலைவியா இருந்தது. ஆனால் பிஜேபி அதை உடைச்சி அதில் கொஞ்சம் பேரை தூக்கி தான் அவரை வந்து அந்த அம்மாவுக்கு எதிராகவே நிறுத்தி ஜெயிக்க வச்சிட்டாங்க. அதில் பல உள்குத்துகள் இருக்குன்னு வச்சுங்க. எஸ்ஐஆர் அது இது எல்லாத்தையும் போட்டு அடிச்சு காலி பண்ணி விட்டாங்க. இதில் என்ன இந்த டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட 1,20,00,000 வாக்காளர்கள் மேலே நீக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மாவே வழக்கு தொடர்ந்து போய் நேரம் அவங்களே ஆஜராகி நீதிமன்றத்தில் கூப்பிட்டு எல்லாம் போனால் கூட இன்னைக்கு இப்போ நான் ஒரு போன வாரம் ஒரு பத்திரிகையாளர் அங்கே வெஸ்ட் பெங்காலில் ஒரு லேடி அவங்கள சந்திக்கும் போது அவங்க இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அது 2 நாளுக்கு அப்புறம் அது பேப்பர்லேயே வந்து என்ன வந்ததுன்னா, மம்தா பானர்ஜி போட்டியிடக்கூடிய தொகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களில் 92% முஸ்லீம்கள் பேர் நீக்கப்பட்டிருக்கு. 92% இருக்கிற முஸ்லீம்கள் அவ்வளோ பேர் நீக்கிருக்காங்க. 100 முஸ்லீம் இருக்காங்கன்னா 92 பேர் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி மம்தா பானர்ஜி முந்தா நாள் பேட்டி கொடுத்துருக்காப்புல. இருந்தாலும் எலெக்ஷன் கமிஷன் நாங்கள் தக்க பாடம் போட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில் உண்மையை சொல்கிறாரா பொய்யை சொல்கிறாரான்றது தெரில. 92% நீக்கப்பட்டிருக்குன்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறார். தன்னோட தொகுதியில் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் மட்டும் ஊடுருவல் இருக்குன்றதை மறுக்கவே முடியாது. அது வங்கத்திலிருந்து. ஏன்னா அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம தமிழன் தான் இழிச்சவன். ஈழத்தமிழன் அடிபட்டு அவ்வளோ பேர் வந்தால் இன்னும் அகதி முகாமில் தான் வருஷக்கணக்காக 25 வருஷமாக இருக்கான். அவங்களுக்கு அங்கீகாரமும் கொடுக்கல, எந்த ஒரு மண்ணாங்கட்டி இந்த இந்திய அரசு கொடுக்கல. ஆனால் வெஸ்ட் பெங்காலில் என்ன ஆச்சுன்னா, வங்காளின்ற ஒரே காரணத்துக்காக ஒரே மொழி பேசுவார். யார்? பங்களாதேஷில் இருக்க முஸ்லீமும் சரி, மதம் வேறு. இலங்கையில் தமிழ் முஸ்லீம் இருக்காங்க, இது இருக்காங்கல்ல, மதம் வேறு, தமிழர்கள். இப்போ இங்கே இருக்க முஸ்லீம்னா தமிழன் தானே, புரியுதா அவருக்கு? அதே மாதிரி அவர்கள் வங்காளி. அதனால என்ன பண்ணிடுச்சுன்னா, அந்த அம்மா எல்லாத்தையும் ஊடுருவல்காரர் அப்புறம் உள்ளே விட்டுருச்சு, சொந்த மொழி பேசுகிறவங்கன்னு சொல்லி. அதுவும் மறுக்க முடியாத உண்மை தான். ஆனால் இவங்க அந்த பேரை காமிச்சு மொத்த முஸ்லீமையும் காலி பண்ணணும்னு பார்க்குறாங்க வெஸ்ட் பெங்காலில். ஸோ அப்படி இருக்கும்போது அது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இதில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். ஆனால் இருந்த போதிலும் இந்த முறை வந்து இது நெருங்கிட்டாங்க, கிட்ட வந்துட்டாங்க. பாஜக முதல்ல 10 சீட்டு வந்தான், அப்புறம் 40 சீட்டு வந்தான், அப்புறம் பாதிக்கு பாதி வந்தான். இப்போ இந்த டைம் நெருக்கத்தில் வர போகிறாங்க. 285 இடங்களும் இதாக இருக்குது. அதில் வந்து மெஜாரிட்டி பெற்று மம்தா பானர்ஜி ஆட்சி அமைப்பார். இது ஒரு 20 மெஜாரிட்டிக்கு மேலே ஒரு 20 இடங்கள் 25 இடங்களை பிடிப்பார், அவ்வளோதான்.